ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேலூர் புரட்சி தான் பார்க்க போறோம். 1806 அதுல என்னன்னா படையக்கர்கள் அனைவரும் ஒடுக்குவதற்காக முன்பாக கிழக்கிந்திய கம்பெனி 1892 திப்போடு ஏற்பட்ட போர் விளைவாக தான் இது தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மருது சகோதரர்கள் எதிர்ப்பு இதெல்லாம் பின்பற்றி குற்ற சுமத்து அவர் கட்டாயப்படுத்தியது. 1801 ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆற்காட்டு ஒப்புவார தென் ஆற்காடு திருச்சிராப்பள்ளி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாற்று அதிகாரத்தை ஒப்படைத்த வேண்டும் என்றனால இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்பட்டுச்சு. இதுல என்ன பண்ணாங்க, இந்திய வீரர்கள் மனக்குறைவு என்னன்னா சுதந்திரர்கள் கம்பெனி அரசுக்கு எதிராக திட்டத்தை நிதானமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா 1806 வேலூர் புரட்சியின் இறுதி நிகழ்வு இதுதான் நடந்துச்சு. இராணுவத்தில் சிப்பாய் பணியாற்ற குறைவான ஊதியம் வழங்கப்பட்டாங்க. பதவி உயிர்க்கான வாய்ப்புவே இல்லவே இல்லை. கடுமையான கோபத்துடன் பணியாற்றி கொண்டிருந்தார். வேளாண்மையிலே உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சு. 1805 ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அது முக்கியமா இவங்களுக்கு ரொம்ப பேரு கடும் பொருளாதார நெருக்கடிக்கு இவங்க குடும்பம் எல்லாம் தள்ளப்பட்டாங்க. திப்புவின் மகள் குடும்பத்தோட வேதி தலைமை தளபதி என்ன பண்ணாங்க, சர் ஜான் கிரெடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறையை தான் இவங்களுக்கு பாதிச்சுது பெருசா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அடையாளங்கள் எதுவும் வச்சிருக்க காதணி சாதி இது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீசை ஒரே பாணியில இருக்கணும். புதிய வகை தலப்பா அது தீயில் எண்ணெய் சேர்ப்பது போல இன்னும் விலங்காடு தோலான லட்சணை அதாவது இந்த சின்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னாங்க. சிப்பாய்கள் முன்னெச்சரிக்கை விடுத்த கம்பெனிகளோட அதனை கவனிக்கவில்லை. அதெல்லாம் நாங்க அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி நீங்க அணியாம போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள் இந்த சிப்பாய் என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கியின் முழக்கத்தை புரட்சியில் இறங்கினர். கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பென்கோர்ட் என்பவர் தான் முதல்ல பலியானதுக்கு அப்புறம் அடுத்து 23ஆம் படையை சேர்ந்த கர்னல் மெக்ரால் கொல்லப்பட்டார். கோட்டையை கடந்து சென்று குவித்த போது மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் துப்பாக்கி முழக்கத்தை கேட்டார். சூழலை விசாரித்த முற்பட்டு இவர் தோட்டாக்கள் துளைக்கப்பட்டது. ஏறத்தாழ 12,000 அதிகமான அதிகாரிகள் அடுத்த ஒரு நிமிடத்துல இறந்துட்டாங்க. அவர்களால் என்ன ஆச்சுன்னா லெப்டினன்ட் கிளர்க் என்ன பண்ணா எல்லியும் லெப்டினன்ட் பாக்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரின் படையை சேர்ந்தவர்கள் இவர்களும் கொல்லப்பட்டாங்க. ஜில்லஸ்பிக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, கோட்டை வெளியில மேஜர் கூட்ஸ் பார்த்துட்டு இருந்தார். இதை குதிரைப்படை தளபதியாக கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கேப்டன் யங்கின் தலைமையில இவங்க குதிரைப்படை வீரர் காலை 9 மணில இங்க அடைந்துட்டாங்க. கர்னல் ஜில்லஸ்பி அது படையோட வந்துட்டாங்க. திப்பின் மூத்த மகனான அபதே முதிய மன்னராக